சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னடி இது முந்தானத்தை வச்ச சாம்பார் மாதிரி இருக்கு? நீ தானே சாப்பிடும்போது சூப்பரா இருக்குன்னு சொன்ன. அதுக்காக ஒரே சாம்பாரை வச்சு 3 வருஷத்துக்கும் ஊத்துவியா? என்ன பண்றது, இருக்கிறத வச்சுதானே காலத்தை ஓட்ட முடியும். ஆமா, நர்மதாவுக்கும் இதே சாப்பாடையா போட்ட? அந்த பொண்ணு இன்னும் சாப்பிடவே வரலையா? பரிமளம் ஏதோ கல்யாண விஷயம் பேசுறதுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் காரு வச்சுட்டு வர அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய புரோக்கர்லாம் இல்ல. அது பக்கத்து வீட்டுக்கா இருக்கும். நீ சாப்பிடு. வாங்கம்மா. உட்காரு உட்காரு உட்காரு. நர்மதா எங்க? உள்ளதாமா இருக்கு. நர்மதா, நர்மதா. வாங்க ஆண்டி. என்ன தங்கம், எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. ஐய, என்ன கோதண்டம் சாம்பாரா சாப்பிட்டுட்டு இருக்க? ஆமாங்கம்மா. முதல்ல அதெல்லாம் எடுத்து ஓரமா வை. அட ஓரமாயின்னு சொல்றேன்ல. நர்மதாவுக்காக அத்தனை நான்வெஜ் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு ஆண்டி இதெல்லாம்? உன்னதான் வீட்டுக்கு வர சொல்லி முரளி கூப்பிட்டான். நீதான் வேலை இருக்குன்னு வரமாட்டேன்னு சொல்லிட்ட. உன்னை விட்டு சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு எப்படிமா மனசு வரும்? அதான் இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். வா, வந்து உட்கார். வந்து உட்காருமா, நானே பரிமாறுறேன். அட வந்து உட்காருன்னு சொல்றேன். ஏ பரிமளம், இதெல்லாம் எடுத்துரு. வா வாமா, உட்காரு. போதும் ஆண்டி. கார்லிக் சிக்கன் நல்லா இருக்கும், சாப்பிடுமா. ஆண்டி போதும். அட போதும், சாப்பிடுமா. இது பெப்பர் சிக்கன், சூப்பரா இருக்கும். ஆண்டி போதும், நான் அதிகமா சாப்பிட மாட்டேன். சாப்பிடுமா. உனக்காகவே ஸ்பெஷலா செஞ்ச ஐர மீன் குழம்பு. இந்தா சாப்பிடுமா, சாப்பிடு. எப்படிமா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. கவலைப்படாத, நம்ம வீட்ல எப்பவுமே இப்படிதான் இருக்கும். சாப்பிடு. ஐல மீன் வறுவல் இருக்கு, சிக்கன் லெக் பீஸ் இருக்கு, மட்டன் கிரேவி இருக்கு. ஒண்ணு விடாம சாப்பிடணும், சரியா? சாப்பிடு. பரிமளம், அம்மா, காலை கொஞ்சம் தள்ளி வைமா. ஐயோ சாரி அங்கிள். கோழி காலை தள்ளி வைமான்னு சொன்னேன். என்ன பரிமளம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. அது சரி, பணத்தை வாங்கிட்டு நீ நல்லா இருக்க. பணத்தை கொடுத்தவ நானு. என்னம்மா சொல்லி காட்டுறேன்னு தப்பா நினைக்காத. உன்கிட்ட பணம் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு வரைக்கும் ஒரு துரும்பையாச்சும் கிள்ளி போட்டிருக்கியா? சொலையா 1 லட்சத்துக்கு கொடுத்திருக்கேன் பரிமளம். எதுக்கு? நீ நர்மதா அம்மா அப்பா கிட்ட பேசி அவளை என் வீட்டுக்கு மருமகளை ஆக்கணுங்கிறதுக்காக. இன்னும் பணம் வேணும்னா கேளு, நான் தரேன். ஆனா இந்த சம்பந்தத்தை நல்லபடியா முடிச்சு கொடு. நான் பேசின மாதிரியே உன்னை வீடு வாசலோட செட்டில் பண்ணி கொடுத்துடுறேன். சரிம்மா, கூடிய சீக்கிரம் பேசி ஏற்பாடு பண்ணிடுறேம்மா. பார்த்து பண்ணு. சரி சரி, வா. நர்மதா ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறா. அங்க முரளியும் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானடா. பண்ணட்டும், இந்த தடவை எப்படியாவது உன்னை ஜெயிச்சாவணும்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்டா. டேய் பாரட்டண்டா, காலத்துல பாத்துக்கலாம். மச்சான், ஒரு நியூஸ் கேள்விப்பட்டியா? என்னடா? கோயில் செலவு மொத்தத்தையும் அந்த கலிவரத்தை ஏத்துக்கிட்டானாடா. விழா கமிட்டில இருக்க கொஞ்சம் பேரு அவனுக்கு சப்போர்ட்டா இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்கடா. இருக்கட்டும், அதனால என்ன? இல்லடா, போட்டியில வர பாயிண்ட் எல்லாம் அவங்களுக்கு சாதகமா எடுத்துட்டா என்னடா பண்ணுவ? அந்த அளவுக்கு போக விட்டுருவனா என்ன? அதுக்கு முன்னால அந்த முரளியோட கைய காலெல்லாம் உடைச்சு வீசிட மாட்டேன். எத்தனை பாயிண்ட் வேணாலும் அவன் எழுதட்டும்.
அவனை ஜெயிக்க போறது நம்ம தான். நம்ம எதை பத்தியும் யோசிக்க கூடாது. நம்ம விடாம பயிற்சி எடுப்போம், ஜெயிப்போம். சரி மச்சான். சரோஜாக்கா, என்ன இந்த பக்கம்? கதிரோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கம்பு சுத்திட்டு இருக்காங்களாம். பாட்டியம்மா சாப்பாடு கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான். அப்படியா? அக்கா, கோயில்ல இன்னைக்கு உச்சிக்கால பூஜை பண்ணிருக்காங்க. போய் சாமி கும்பிடுங்க, போங்க. இல்லம்மா, நேரம் ஆச்சு. சாப்பாடு கொடுக்க லேட் ஆச்சுன்னா அதுக்கும் தம்பி கோச்சுக்கும். நான் சாப்பாடு கொடுத்துட்டு வரவேல்ல, அப்ப சாமி கும்பிட்டுக்கிறேன். அக்கா, இவ்ளோ தூரம் வந்ததும் வந்துட்டீங்க, போய் சாமி கும்பிட்டுட்டு போங்க. இல்லனா நட சாத்திருவாங்க. கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். இல்லம்மா. அட கொடுங்க அக்கா, கொடுங்க. நீங்க போய் சாமி கும்பிடுங்க, போங்க போங்கக்கா. என்னக்கா, சாமி கும்பிட்டாச்சா? கும்பிட்டேன். இந்தாங்க. வரேம்மா. ஆ. கதிர் தம்பி, பாட்டி சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்படியே வச்சுட்டு போங்கக்கா. சாப்பிடுங்க. ஆ. டேய் வாங்கடா சாப்பிடலாம். அரசா தண்ணி எடுத்துக்கூடா. இந்த ஆளு கொண்டு வை. அவனுக்கு என்ன வேணும்னு கேளு. இந்த வச்சிரு. அவனுக்கு வை. மீன் வறுவல், எறா தொக்கு, சிக்கன் ஃப்ரை செம்மடா. கதிர, இந்த மாதிரி சத்தான சாப்பாடு சாப்பிட்டா கண்டிப்பா போட்டியில நம்ம தான் ஜெயிப்போம்.